நான் ஒன்று ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேங்க. நம்ம அரசாங்கம் எங்களுக்கு எவ்வளவோ ஆதரவு தராங்க. அலி, உஸ், 9ன்னு எங்களை கேவலமாக கூப்பிட்டு இருந்தவங்கள திருநங்கைன்னு பேரை வச்சு எங்களை கௌரவப்படுத்தியிருக்காங்க. ஆனால் நான் பிறந்த வீட்டில் நான் அவங்களோட இருந்தா குடும்பத்துக்கே அவமானம்னு நடுத்தரவில் வச்சு செருப்பால் அடித்து என்னை அவமானப்படுத்தாங்க. செத்து போனாலும் பரவாயில்லன்னு என்னை துரத்துனாங்க. அவங்க மட்டும் என் உணர்வுகளை புரிஞ்சு என்னை ஒரு பிள்ளையா மதிச்சு வளர்த்துருந்தாங்கன்னா நான் ஒரு டாக்டர் ஆயிருப்பேங்க. அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டு சிகரெட் பிடிச்சா, தண்ணி அடிச்சா, சூதாடினா, இல்லை பொறிக்காதான் சுத்திட்டு இருக்கிறேன். இதெல்லாம் பண்ணியிருந்தா தப்பு. இப்படி பிறந்தது என் தப்பா? இது படைப்புங்க, படைப்பு. என்ன மாதிரி வீட்டை விட்டு துரத்தப்பட்டதான் கீதம் இன்னைக்கு சாதிச்சிருக்கா. இவ்வளவு ஏன் நடன கடையில் முன்னணி இருக்கிற நர்த்தகி நடராஜ ஒரு திருநங்கை தான். ஐடி உலகத்தை சாதிச்சிட்டு இருக்கிற கல்கி ஒரு திருநங்கை தான். மீடியால ரோஸ், யூபியில் எம்பி ரேவதி, டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், சோசியல் ஒர்க்கர்ஸ் எத்தனை பேர் சாதிச்சிட்டு இருக்காங்க. எங்களாலையும் சாதிக்க முடியுங்க.